தெய்வம் நீரே. நல்ல கண்ணு கட்டி பண்ணவே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றுவை, வல்லமை மாற்றுவை நிறைந்தவரே, வல்லமை மாற்றுவை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த செய்தியை கொஞ்சம் வித்தியாசமா எடுத்து தெரியுமா? வித்தியாசமா கூட 2 பகுதியா எடுக்கணும். என்ன 2 பகுதின்னா, ஒரு குரூப் இந்த வசனத்தை வாசிக்கணும், இன்னொரு குரூப் இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். ஆனா நேரம் இல்லை. இப்ப இந்த வசனத்தை வாசிச்சன. இப்ப என்ன வசனம் வாசிச்சோம்? என்ன அதிகாரம் வாசிச்சோம்? உபாகமம் வாசிச்சோமா? இத நான் விஷம் விழுங்கப்படுகிறது, இது விஷத்தை குறித்து விழுங்கப்படுகிறது குறித்து ஒன்று பார்க்க போனோம். 2 பிரிச்சு இந்த வசனத்தை தெளிவா கொடுக்கணும்னா எனக்கு 1.5 மணி நேரம் வேணும். அதுக்குள்ள நான் இருப்பேன், நீங்க இருக்க மாட்டீங்க. நான் பாட்டிலே பேசிட்டு இருப்பேன், நீ பேசிட்டு இருப்பா, நான் போயிட்டே இருப்போம், நீ கிளம்பிடுவீங்க. அதனால இதை ஷார்ட்டா நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதை நான் யூடியூப்ல வேற மாதிரி போடுவேன் கண்டிப்பா. பெருமைக்காக சொல்லவில்லை. என்னுடைய நீங்க யாரும் யூடியூப் ஆன் பண்ணி பாக்குறீங்களா, இல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்களா, இது பண்றீங்களா, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்களா தெரியாது. ஆனால் என்னுடைய செய்தி கேட்கறதுக்கு குறைந்தது வெளியில ஒரு 10 பேராவது இருக்காங்க, வெளிநாடுகள்லயும் இருக்காங்க. ஐயா தயவுசெய்து உங்க செய்தியை போடுங்க, பிரோஜனமா இருக்கிறது. நான் யாருக்காக கொண்டதில்லை. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நேசிப்பு கண்டிப்பாக கர்த்தரை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். அதே அதுக்கு மாற்றாக இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா? நான் எப்படி எடுத்தேன்னு சொல்றேன். ஆதியாகமம் 41:24 ஒரு ஆள் வாசிங்க. ஆதியாகமம் 41:24. சாவியான கதிர்கள். என்னது? சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை விலகி போட்டது. நல்லா கவனிச்சீங்களா? இப்ப முன்னாடி விஷத்தை பத்தி பார்த்தோமா? இப்ப எதை பத்தி பார்க்கிறோம்? கதிர்கள் விழுங்குகிறது. விஷம் விழுங்கப்படுகிறது. முன்னாடி விஷத்தை பார்த்தோம், இப்ப அதான் சொல்றேன். ஒரு இதே இப்ப ஜீவில இந்த வசனத்தை வாசிக்கிறாங்கன்னா மாற்றா இன்னொரு ஆள் இந்த வசனத்தை வாசிக்கணும். ஒரு ஆள் இந்த பைபிள்ல என்ன பண்ணிருக்கணும்? உபாகமத்தை வச்சிருக்கணும். ஒரு ஆள் எதை வச்சிருக்கணும்? ஆதியாகமத்தை வச்சிருக்கணும். உபாகமம் 32 வச்சிருக்கணும். ஒரு ஆளு ஆதியாகமம் 41 வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா அந்த டிஃபரன்சியேஷன் புரியும். வாசிங்கள். சாவியான கதிர்கள். என்ன கதிர்கள்? சாவியான கதிர்கள். கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை விலகி போட்டது. நல்ல கதிர்களை விலகி போட்டது. வாசிங்கள். இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. ஏன் ஒருவனும் இல்லை? அது அந்த வசந்த வாசினா எப்படி இருக்கும்? உபாகமத்தில் எப்படி இருக்கும்? உன் தகப்பன் பேச்சை கேட்க கூடாதபடிக்கு, உன் மூப்பர் பேச்சை கேட்க கூடாதபடிக்கு விஷத்தை கையில் வைத்திருக்கிறான், நீ விழுங்கி விட்டாய். வாசிங்கள். யோபு 6:4 வாசிங்கள். சீக்கிரம் நேரமாய் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் யோபு 6:4. சர்வவல்ல நம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. அவர்களுடைய விஷங்கள் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டான பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. அணியணியா இருக்கு. வாசிக்க தொடர்ந்து நான் வசனத்தை வாசிப்பேன். புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாம சாப்பிட கொடுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லுள்ள இடத்திலே என்னது? காட்டுக்கழுதை கத்துமோ. புல்ல இருக்கு சாப்பிடுறதுக்கு. உங்க பக்கத்துல நல்லா கவனிச்சீங்க, நல்லா கவனிங்க. உங்க பக்கத்துல சாப்பாடு பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, சில்லி இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க சாப்பாடு கத்துவீங்களா? சாப்பாடு வேணும், சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்
எண்ணிக்கிட்டே இருக்கு. வாசிங்களா அந்த வசனத்தை. புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? புல்லு என்கிட்டே இருக்கு, நான் கழுதை கத்துமா? அடுத்து வாசிங்க. தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? மாடு நல்ல எருதுகள் எருதுகள் இருக்கு, எருதுகள் இடத்துல நல்ல தீவனங்கள் இருக்கு. தீவனங்களை வைத்து விட்டு தான் அந்த தோட்டக்காரன் அந்த மேய்ப்பன் போகிறான். மேய்ப்பன் தன் மாடுகளுக்கும் தன் ஆடுகளுக்கும் உண்டான வைத்து விட்டுத்தான் அவன் வெளியே செல்கிறான். மாடுகளை கத்துமா? கத்தாது. வாசிங்கள். ருசியான பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? நல்ல ருசியுள்ள பதார்த்தம் தான். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா ருசியா தான் இருக்கு, நல்ல சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா துளி உப்பு கூட இல்ல. யார் சாப்பிடுவா? வேதத்தின் மாதிரி. அதான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு வேதத்தை குறித்து, அந்த வேதத்தை குறித்து அதை உள்வாங்கி வெளியே கொண்டு வர வேண்டும். தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணும்? உள்ள வாங்கணும், உள்ள ஏற்கணும், இருதயத்துக்கு சிந்தனைக்கு கொண்டு போகணும். அந்த இருதயத்திலிருந்து அப்படியே சிந்தனை கொண்டு போனா மத்த எப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நகைவெஞ்சு பேச்சுக்குள்ளவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நடிப்பின் கூட்டங்களை நெருப்பு ஆடுகிறவனா இருந்தாலும் சரி, எப்படி நல்ல அழகு ஆசைகள் மோகங்கள் உள்ளவனா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை ஆசை போட்டுக் கொண்டு உங்கள் இருத்தில் இருப்பீர்கள். ஆனால் வெளியிலிருந்து எப்படிப்பட்ட பொல்லாதவருடைய சிந்தனைகளும் பொல்லாத மனுஷனுடைய சத்தங்களும் உங்கள் காதிலே கேட்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. போதும், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்குள்ளே, எனக்குள்ளே வாசம் செய்கிறவர் என்ன பண்ணோம்? அவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தட்டி எழுப்புவார். பல நாள் சொல்லியிருக்கேன், நீங்க போற வழியில தவறான ஒரு வழிக்கு போறீங்க, ஒரு செகண்ட் ஒரு சத்தம் வரும். ஏய், இதை செய்யாத, அம்மா இதை செய்யாத, தம்பி இதை செய்யாத, தங்கச்சி இதை செய்யாத, அண்ணா இதை செய்யாத, இந்த காரியம் உனக்கு வேண்டாம்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு. அந்த சத்தத்திற்கு ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எங்க கத்தாலும் சரி, மேய்ப்பன் வா அண்ணன் வந்துடும், எங்க அது நிற்கும் அப்படின்னு வந்து பார்க்கும். மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும், அப்படியே பார்க்கும். மேய்ப்பன் எங்க இருக்கிறாலும் அப்படி எந்திரிச்சு பார்க்கும். பார்த்துட்டு முடியாதும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானா? வாசிங்கள். ருசியில்லாத பதார்த்தத்தை ருசியான பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? முட்டையில் வெள்ளைக்கரு சுவை உண்டோ? சுவை உண்டோ? என்ன வசனைங்க இதெல்லாம்! பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ புத்தகம் உலகத்துல இருக்க, 2 லட்சம் புக்குக்கு மேல இருக்குங்க. இந்த வேதத்தை அறிந்த யாரும், வேதத்தின்படி வாசித்த யாரும் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. இந்த வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு, இந்த வசனத்துக்குள் வாழக்கூடாதபடிக்கு சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால், சில கூட்டங்கள் விழுங்கத்தான் செய்யும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஒரு புக்கை எழுதியிருந்தார். அந்த புக்கை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அந்த ஆர்டிக்கல் படிச்சு பார்த்தேன். என் பிள்ளைகள் எனக்கு சம்பத்துக்கு கோடி கோடியாக இருக்கிறது, ஆனால் என் பிள்ளை ஏதோ ஒருத்தவன் சமூக வலைதளங்களிலே புத்தகத்தின் இன்ஸ்டா பகுதியிலே என்ன பண்றான்? பிடித்திருக்கிறது என்று போடுகிறான். அவன் யார் என்று தெரியாது. ஓகே என்று போட்டான். போட்டவனுடைய அப்படியே
அவனுக்குள்ளாக அவன் பேச்சுக்குள்ளாக அப்படியே வசீகரமாக அப்படியே பெயர் கொண்டாள். ஒரு நாட்களிலே என்னுடைய உன் அழகை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். இவளும் அனுப்பி விட்டான். அந்த வலைத்தளம் அந்த அவருடைய அழகை உலகமே ரசிக்கும்படியாக அவன் செய்தார். பெரிய கோடீஸ்வரன். எப்படிப்பட்ட பெண்கள் உண்டாயிட்டாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்கள் உண்டாயிட்டாங்க தெரியுமா? அவ நாங்க கூட இருந்துட்டு போறோம். அப்படிப்பட்ட பப்ளிக்கா பச்சையா பேசுறாங்க. கொஞ்சம் கூட இல்லாம அவனை விட என் வீட்டுக்கார விட எனக்கு அவனைதான் பிடிக்கும். எவ்வளவு சொல்லவே நாக்கு கூசு. கொடுமையான இந்த உலகம். பத்து மாதம் பெற்ற குழந்தை ஆசையாக கருவறையை சுமந்த குழந்தையை விட எனக்கு பிடிக்கும். எப்படி வருகிறது வார்த்தை? வாசிங்கள். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். சாரி, யோபு 20:12 வாசிங்கள். சீக்கிரம். யோபு 20:12. பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால். பொல்லாப்பு அவன் வாயில் எப்படி இருக்குது? இனிமையாய் இருப்பதால். நான் எதுவுமே சொல்லமா, என்னை எது கோச்சிக்காதீர்கள். என்னை கோச்சி கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என் வேதம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறேன். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருக்கும். அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி. நல்லா கவனிச்சிங்க. இந்த வசனத்தை சொல்ல போறேன், இதை சொல்ல போறேன். என்னை தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. சில ஆண்கள் சில பெண்களை, வாலிபர்களை கவர்வதற்கு பேசும் வார்த்தை என்ன தெரியுமா? நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நீ இல்லைன்னா நான் செத்து போயிடு. அப்படி சொல்லுகிற யாராயிருந்தாலும் அவன் சாகுவதும் இல்லை, அவள் சாகுவதும் இல்லை. உங்களை சாகடிப்பதற்காக வருகிற ஒரு சத்தம். அதான் சொல்றேங்க, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் அந்த வார்த்தை இன்னைக்கு அதான் சொல்றேன். அழகா இருக்கு. இதான் எப்படி வசீகரமா பேச்சு. அதான் சொல்றேன். திரையில் பார்த்தவனை தரையில் பார்க்க வேண்டும், என்ன பண்ண நாற்காலில் பார்க்க வேண்டும் பார்க்க நினைத்த கூட்டம் நம்ம. அவன் ஆடுறா பாடுறா நல்லா அழகா இருக்கான்றதுக்காக என்ன பண்ண, என் வீட்டுக்காரை விட அவரை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுல எவ்வளவு பெரிய குடும்பம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி வராங்க? வார்த்தை பேசாம பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி நம்மளை கவர்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கவர்றாங்க? என்ன வார்த்தைகள் பேசுறாங்க. நீ இல்லைன்னா இந்த காதலிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, காதலிக்க போறவங்களை பாத்தீங்கன்னா, அப்ப உள்ள காதல்கள் இப்பெல்லாம் ரொம்ப கொடூரம். ஒரு போனு எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க இன்ஸ்டாவிலையும் ஒருத்தவங்க சாட் பண்ணிட்டு இருக்கான், வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க சாட் பண்ணிட்டு இருக்கான், அடுத்தது எஃபில ஒருத்தவங்க சாட் பண்ணிட்டு இருக்கான், அடுத்தது கான்கால், அடுத்தது ஜிபேல. கொடூரமான காலம். யார நம்புறது? ஐயா, பலிபீடத்துல ஆராதிக்கிறாங்க ஐயா. உலகார நம்பி பைக்க கொடுக்கிறாருங்கய்யா. பிசாசு கை வைக்கிறான். அங்கேயும் எங்க கை வைக்கிறான் பாருங்க. பைபிள் வசனத்தை படித்தவர்கள், முட்டி போட்டு ஆராதித்தவர்கள், பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணவர்கள், தேவனுக்குள்ளாக பிரசவம் பண்ணவர்கள். வசீகரமான பேச்சு, வேற எதுவும் இல்ல. அழகான, அதான் சொல்ற, பிசாசு யாரை விடுகலாம் என்று சிங்கம் பார்க்க சிங்கம் அழகா தான் இருக்கும். சிங்கம் பார்க்க எப்படி இருக்கும்? கம்பீரமா அழகா தான் இருக்கும். ஆஹா, சிங்கம் அழகா இருக்கு. ஆனால் போத்தி கொண்டு வருகிறது. தெரியல, ஏன் வசனம் தெரியல. ஏன் தெரியல? பைபிள் வசனம் எனக்கு காதுக்குள்ள தெரியல, கேட்கல. என் இருதயத்துல இல்ல, என் சிந்தனையில இல்ல. என் தகப்பனுடைய பேச்சை நான் கேட்கல. என் தாயின் பேச்சை அசட்டை பண்ணினேன். என்னுடைய மூப்பர்களின் பேச்சை நான் சுத்தமாக செவி சாய்க்கவில்லை. என் ஊழியக்காரன் பேச்சை கதறி 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 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே 1 மணி நேரம் கதறி 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 அழுது சொன்ன என் ஊழியக்காரன் சத்தத்தை நான் கேட்கவில்லை. என் மெய்ப்பனின் சத்தத்தை நான் செவி சாய்க்கவில்லை. செவி சாய்க்காமல் போனேன். எவனோ
என்று நான் செவிசாய்த்தேன். இன்றைக்கு சுண்ணாபிலமாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் 16 வாசிங்களா? அது சார் ஒரு 13 வாசிட்டு 16 வாசிங்க. அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ள வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போதனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்கு விரியன் பாம்புகளில் பிச்சாய் போகும். விரியன் பாம்புதான். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். அந்த 16 வாசிங்க மீண்டுமாக. அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியன் பாம்புகளின், நல்லா கவனிங்க. பாம்பு என்ன பண்ணும்? பாம்பு என்ன பண்ணும்? விஷத்தை கொத்தும். நான் மிதிச்சாலும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு கொத்தும். அது போற பேர் அது எனக்கு கொத்துமா? நான் இப்போ ஒரு தடத்துல போயிட்டு இருக்கேன். ஒரு பாம்பு போகுது. அதை நான் மிதிச்சாலும் அதை சீண்டினாலும் எது பண்ணாலும் அது எனக்கு கொத்தும். அப்படித்தானே? வசந்த வாசிங்களா? அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். அவன் போய் உறிஞ்சுறான். பாம்பு அவனை கடிக்கல, பாம்பை தேடி அவன் போறான். என்ன பண்றான்? பாம்பு அவனை தேடி வரல, பாம்பை தேடி போறான். ஒருத்தி வரா, நல்லா அழகா அவன் தேடி போறாங்க, மிதிப்பட்டு சாகுறாங்க. இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இன்றைக்கு உம் சித்தத்தை நிறைவேற்றும். சித்தம் என்ன? ஜாஸ்மின், உங்களை எதுக்காக பூமியில கர்த்தர் பறக்க வச்சார்? நிர்மலா, கர்த்தர் உங்களை எதுக்காக பூமியில பறக்க வச்சார்? நாகராஜ் பிரதர், கர்த்தர் எதுக்காக உங்களை பூமியில பறக்க வச்சார்? அண்ணாலம்மா, கர்த்தர் எதுக்காக உங்களை பூமியில பறக்க வச்சாங்க? ஒவ்வொருத்தவங்களும் கேட்குங்க, ஒவ்வொருத்தவங்களும் போய் நீங்க எதுக்காக ஆண்டவர் என்னை பறக்க வச்சீங்க? எதுக்கு என்னை பறக்க வச்சீங்க? என்ன திட்டம் என்ன? எதுக்காக என்னை பறக்க வச்சீங்க? இந்த பூமியில என்னை பறக்க வச்சதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டுதாங்க கர்த்தர் அடுத்தது ஒரு அறிவு செய்வாங்க. ஜோஸ்பினை கொண்டுதான் பக்கத்து வீடு ரசிக்கப்படுறதா ஜோஸ்பின் தான். பக்கத்து வீடு ரசிக்கப்படாததுக்கு ரோஸ்பின் தான் காரணம். அவங்க ரசிக்கப்பட்டாலும் யார் தான் காரணம்? நீங்க தான் காரணம். ரசிக்கப்படலைன்னு யாரு காரணம்? நீங்க தான் காரணம். ஏன்? நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அதை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் ஆச்சும் அந்த அக்கா மாதிரி இருக்கணும், அந்த அண்ணன் மாதிரி இருக்கணும், அந்த தம்பி மாதிரி இருக்கணும், அந்த ஐயா மாதிரி இருக்கணும், அந்த அம்மா மாதிரி இருக்கணும், அந்த தங்கச்சி மாதிரி இருக்கணும், அந்த தம்பி மாதிரி இருக்கணும். ஒரு செகண்ட் யோசிப்பாங்க பாருங்க. அதுதான் கர்த்தருடைய கிரியை. நல்ல கருத்து கர்த்தர் படுத்துங்க. நல்ல கருவை கர்த்தர் சொல்லுங்க. நம்ம கதை தொடங்க திரையில வருவான், அவனுக்கு தத்துவம் வருது தட்டு. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாட்களிலே அதுதான் சொல்ற சத்தம் உங்கள் வாழ்க்கையில விஷத்தை நீங்கள் விஷம் உங்களை தேடி வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் வர வேகத்தோட நீங்க போற வேகம் தான். ஏன்? அவன் ஆசை தூண்டி விட்டுட்டானே, அழகா வரானே, அழகா வரானே. வாசிங்கள் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் 58வது அதிகாரம் 3ஆம் வசனம் 58. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்புகுவது முதல்
பேதலிக்கிறார்கள். ஆ, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. வாசிங்கள் வேண்டும்.